எப்படி வந்து டிவிகே is not a recognized political party. Party secures at least 6% of the valid votes polled in the state. ஜென்ரலா புதுசா ஆரம்பிக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருமே இந்த 3 கண்டிஷன்ஸை உடனடியா ஃபில் பண்ண முடியாது. அது பொலிட்டிக்கல் பார்ட்டியே இல்ல, விஜய் அவர்கள் ரெஜிஸ்டரே பண்ணல, 3 விதமான ரைட்ஸ் கொடுக்குது அந்த ஆர்டர். என்ன கொடுக்குதுன்னா, நீங்க ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லனா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நீங்க கன்சல்டேஷன் நடத்த முடியாது. ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இல்லாததுனால சிம்பிள் வந்து இன்னும் ஃப்ரீஸ் ஆகல. டிவிகே பார்ட்டிங்கிறது இட்ஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. டிவிகே இந்த சிம்பிள் எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கான பல யூகங்களை வகுக்க வேண்டியது டிவிகேவோட பொறுப்பு. அதனால டிவிகேங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணல. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தமிழக வெற்றிக் கழகம் இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷனை சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்காங்க. இது நேற்று மீடியாவில், எஸ்பெஷலாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தொடர்ச்சியாக இதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர், அதாவது சட்ட மாணவர்கள், டிவிகேவுடைய தொண்டர்கள், டிவிகேல இருக்கக்கூடிய சட்ட மாணவர்கள், சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களே பல கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தாங்க. அது எப்படி வந்து டிவிகே இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, டிவிகேவுடைய லீடர் விஜய் அவர்கள் கட்சியை வந்து தொடங்கினதாகவும், கட்சிக்கு வந்து ஃப்ளாகு, கட்சியுடைய கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையுமே அனௌன்ஸ் பண்ணி 2 மாநாடு நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோட் ஷோஸும் நடத்தினார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி வந்து டிவிகே இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்ற பல கேள்விகளை மக்கள் எழுப்பியிருந்தாங்க. அதுக்காக தான் இதை சுற்றி இருக்கக்கூடிய சட்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். காரணம் என்னென்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இதை வந்து எப்படி கொடுத்தாங்க, எந்த கேஸில் கொடுத்தாங்க, இந்த கேஸை வந்து யார் ஃபைல் பண்ணது, இந்த ஃபைல் பண்ண கேஸு எங்கே வந்தது அப்படிங்கிறத முதல் கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை சுற்றி இருக்கக்கூடிய சட்டத்தை புரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். முதல்ல இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணது சி செல்வகுமார். அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இம்ப்ளீட் பண்ணியிருந்தார் இந்த பெட்டிஷனில். இதில் இம்ப்ளீட் பண்ண உடனே அவர் என்ன சீக் பண்ணியிருந்தார், டைரக்ஷன்ஸ் என்ன சீக் பண்ணியிருந்தாருன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த பெட்டிஷனர். பெட்டிஷனர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, த பெட்டிஷனர் ஹஸ் sought direction to the Election Commission of India to derecognize the party or deregister the party for its electoral misconduct and violation of fundamental rights, and to strictly enforce the prohibition on use of children in political rallies and campaigns. The plea also asks for direction on actor Vijay to pay a minimum of 1 crore each to the families of the person who lost life during the stampede. அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரேயரை சீக் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த பெட்டிஷன். இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணவர் சி செல்வகுமார் அவர்கள் ஒரு ப்ராக்டிசிங் அட்வொகேட்டு. அவர் வந்து இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தார். இந்த பெட்டிஷனை வந்து மட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் முன்னாடி தான் ஃபைல் பண்ணியிருந்தார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது சிபிஐ ப்ராப் இண்டிபெண்ட்டாக பண்ணோன்னு வந்ததுக்கப்புறம், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சில அப்சர்வேஷன்ஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மேலே கொடுத்துருந்ததுனால அதை பேஸ் பண்ணி இந்த கேஸ் ஆகப்பட்டது பிரின்சிபல் பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு மாற்றினாங்க. அவங்க முன்னாடி தான், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் பெஞ்ச் முன்னாடி தான் இந்த மேட்ரு வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. அதில் டிவிகே உடைய டிவிகே பார்ட்டியை வந்து டீரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எலக்டோரல் மிஸ்காண்டக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் போட்டிருந்தார். இந்த கேஸை கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம். அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இதில் இந்த பெட்டிஷன் லிஸ்ட் ஆன உடனேயே சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. அந்த ரிப்ளையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கவுன்சில் கிளியராக சொல்லியிருந்தார், டிவிகே இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. டிவிகே இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அதனால் ப்ரேயர் வுட் நாட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருந்தாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனருடைய கவுன்சில். அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டிஷனில் பெட்டிஷனர் என்ன சீக் பண்ணியிருந்தாருன்னா, பெட்டிஷனர் ஆல்சோ sought the altering of the FIR filed and in the case by including IPC 304A, 336, 338, Section 75 and 73 of the Juvenile Justice Act, along with Section 3 of the Child Labor Prohibition and Regulation Act 1986 அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டு
விஜய் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த பெட்டிஷனை போட்டிருந்தார். இந்த பெட்டிஷன் போட்டதை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எடுத்து விசாரித்தாங்க. அப்போது கிளியராக சீஃப் எலெக்ஷன் கமிஷன் சார்பில் அப்பியர் ஆன கவுன்சில் டிவிகேங்கிற பார்ட்டி வந்து ஒரு ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாததுனால இந்த ப்ரேயர் வந்து நிற்காது வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் மிஸ்கான்டக்ட். பட் அவர் என்ன மெட்ராஸ் ஹைகோர்ட் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெஷல் பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் வந்து இன்டிமேட் பண்ணி ஸ்பெஷல் பெஞ்சை கான்ஸ்டியூட் பண்ணி எல்லா மேட்டரும் வித் ரெஸ்பெக்ட் டு கரூர் ஸ்டாம்பீடை வந்து ஸ்பெஷல் பெஞ்ச் தான் ஹியர் பண்ணோம் அப்படிங்கிற அப்சர்வேஷனை வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேஸ் லிஸ்ட் ஆகும் பொழுது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இதில் முக்கியமான சட்ட கேள்வி என்னன்னா, டிவிகே இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதுக்கு தான் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் லாஸ்க்குன்னு சட்டங்கள் உண்டு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல சட்டங்களை தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த எலெக்ஷன் லாஸ் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதில் இட் இஸ் நாட் அ ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது யார் வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெகக்னைஸ் பண்ணணும். அப்போ டிவிகேவை ரெகக்னைஸ் பண்ணாங்களா இல்லையா, ரெகக்னைஷன் பண்ணோன்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். எஸ்பெஷலாக சட்டமானவர்கள், டிவிகே உறுப்பினர்கள், ஏன் பொதுமக்கள் கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ரிப்போர்ட் பண்ணும் பொழுது என்ன ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஹெட்லைன்ஸாக டிவிகே இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொன்ன உடனே அது பொலிட்டிக்கல் பார்ட்டியே இல்லை, விஜய் அவர்கள் ரெஜிஸ்டரே பண்ணல, அங்கேயும் வந்து சட்டத்தை வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியனை வந்து எல்லாரும் ஃபார்ம் பண்ணும் பொழுது கிளியராக சட்டத்தை புரிஞ்சுக்கலன்னா உங்களுக்கு டிவிகே தப்பு பண்ண மாதிரியே தெரியும். அதனால சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, டிவிகே எங்கேயுமே சட்டத்தை வயலேட் பண்ணலை. ரெகக்னிஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்காது, அதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் உண்டு. அந்த கண்டிஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டிவிகே ஏன் வந்து இட்ஸ் நாட் அ ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி பை எலெக்ஷன் கமிஷன் புரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது முக்கியமாக 3 கண்டிஷன்ஸை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபுல்ஃபில் பண்ணும். ஜென்ரலாக புதுசாக ஆரம்பிக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி யாருமே இந்த 3 கண்டிஷன்ஸை உடனடியாக ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 3 கண்டிஷனுமே எலெக்ஷனை சார்ந்து இருக்கக்கூடிய கண்டிஷன். அப்போது ப்ராடாக எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ் என்னவா பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓட் அண்ட் சீட் க்ரைட்டீரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓட் அண்ட் சீட் க்ரைட்டீரியா. ரெண்டாவது ஆல்டர்னேட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஆகணும்னா 2 இம்பார்ட்டன்ட் ப்ராட் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். முதல் க்ரைட்டீரியா எடுத்து பார்த்தீங்கன்னா ஓட் அண்ட் சீட் க்ரைட்டீரியா, ஓட் அண்ட் சீட் க்ரைட்டீரியா. ரெண்டாவது எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆஸ்பிரேஷனாக இருக்கிறவங்களும் சட்டம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் எலெக்ஷன் லாஸை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதனால் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஆகணும்னா அவங்க வந்து 2 இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒன்று ஓட் அண்ட் சீட் க்ரைட்டீரியா, ரெண்டாவது ஆல்டர்னேட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன். இந்த ஓட் அண்ட் சீட் க்ரைட்டீரியாவை டிவிகே ஃபுல்ஃபில் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணோம். அதை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா ஆல்டர்னேட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இந்த க்ரைட்டீரியாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த க்ரைட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ஓட் அண்ட் சீட் க்ரைட்டீரியாவில் பார்ட்டி செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 6% ஆஃப் த வேலிட் ஓட்ஸ் polled in the state during legislative assembly or Lok Sabha elections and wins at least 2 seats in the legislative assembly or 1 seat in the Lok Sabha from that state. So first வந்து vote and seat criteria-ங்கிறது ஆல்ரெடி பார்ட்டி வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருந்து அந்த எலெக்ஷனில் வந்து 6% ஓட்டை வந்து எடுத்திருக்கணும். எடுத்தது மட்டும் இல்லாமல் போல் பண்ணியிருக்கணும், 6% போல் அவங்களுக்கு பண்ணியிருக்கணும், லோக்சபா எலெக்ஷன்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், 2 சீட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருந்திருக்கணும், ஆர் ஒரு சீட் வந்து லோக்சபாவில் செக்யூர் பண்ணி ஸ்டேட்லேருந்து போயிருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் முதல் க்ரைட்டீரியா படி ஒரு பார்ட்டி வந்து ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிப்பாங்க. இந்த க்ரைட்டீரியா எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டிவிகேங்கிற பார்ட்டி 2021 அப்புறம் தான்
கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் இல்லை 3 வருஷம் தான் இந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனே ஆக்டர் விஜய் அவர்கள் எடுத்து இப்போ லீடராகவும் ஆயிருக்காரு தமிழக வெற்றி கழகத்துக்கு. அப்போது இந்த பார்ட்டி ஆகப்பட்டது ஹார்ட்லி 2 வருஷம் தான் ஆயிருக்கிறதுனால முதல் க்ரைட்டீரியாவை ஃபில் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அப்படின்னும் பொழுது ரெண்டாவது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஆல்டர்னேட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது ஆல்டர்னேட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா அதில் 3 இம்பார்ட்டன்ட் சப்டிவிஷன்ஸ் உண்டு. அதில் முதல் சப்டிவிஷன், இன் அ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் த பார்ட்டி வின்ஸ் அட்லீஸ்ட் 3% ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் இன் த அசம்பிளி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஏன்னா முதல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதனால இல்லை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பார்ட்டிசிபேட் பண்ணி அட்லீஸ்ட் 3% வந்து சீட்ஸை வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும் டோட்டல் சீட்ஸு அசம்பிளியில், சப்ஜெக்ட் டு அ மினிமம் ஆஃப் 3 சீட்ஸு. ஏன்னா 3 சீட்ஸ் தான் மினிமம் அப்படின்னும் பொழுது அந்த க்ரைட்டீரியாலையும் டிவிக்கே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சப்டிவிஷன் க்ரைட்டீரியா என்னென்னா, இன் லோக்சபா எலெக்ஷன், இப்போது லோக்சபா எலெக்ஷனில் த பார்ட்டி வின்ஸ் அட்லீஸ்ட் 1 லோக்சபா சீட் ஃபார் எவ்ரி 25 லோக்சபா சீட்ஸ் அலாட்டட் டு த ஸ்டேட். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 40 சீட் இருக்கிறது, பார்லிமெண்ட்ரி சீட் இருக்கிறதுனால 25 சீட்டுக்கு ஒரு சீட்டையாவது தமிழக வெற்றி கழகம் வின் பண்ணி இருக்கணும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் தொடங்கியே 2 வருஷம் தான் ஆகுது. அதனால் இனிமேல் தான் அவங்க லோக்சபா எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மினிமம் 25 சீட்டுக்கு ஒரு சீட் வின் பண்ணணும். அப்போ ரஃப்லி 40 சீட்ஸ்னும் போது 2 சீட் மினிமம் வின் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகளை தேடணும். இல்லை அட்லீஸ்ட் 1 சீட்டை வின் பண்ணால் இந்த க்ரைட்டீரியா கீழே வர முடியும். இதை தாண்டி 3வது இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவும் உண்டு. இதில் சப்டிவிஷன் க்ரைட்டீரியாவும் உண்டு. அதாவது 2வது இம்பார்ட்டன்ட் கண்டிஷனில் ஆல்டர்னேட் எலிஜிபிலிட்டி கண்டிஷனில் 3வது சப்டிவிஷன் கண்டிஷனும் உண்டு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இன் அ லோக்சபா ஆர் அசம்பிளி எலெக்ஷன் த பார்ட்டி செக்யூர்ஸ் அட்லீஸ்ட் 8% ஆஃப் த டோட்டல் வேலிட் votes polled in that state. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், polled in that state. அப்படின்னா இந்த 3 கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிப்பாங்க. ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய எலெக்ஷன் லாஸை எடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 அப்படிங்கிறது உண்டு. அதை எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஐ ரீட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968. இது வைட் எஸ்ஓ நம்பர் 2959 டேட்டட் 31st August 1968 அன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டரை, அதாவது எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்து பர்பஸ் பார்த்தீங்கன்னா, an order to provide for, very very important, an order to provide for specification, reservation, choice, allotment of symbols at elections in parliamentary and assembly constituencies for the recognition of political parties in relation thereto and for matters connected therewith, whereas the superintendence, direction and control of all elections to parliament to the legislature of every state are vested by the Constitution of India in the Election Commission of India. அப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய பொறுப்பாகப்பட்டது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கீழே எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எந்த ஆர்டிக்கல், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எந்த ஆர்டிக்கல் படி இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பவர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு உட்பட்டு இருக்கணும். அப்படின்னும் பொழுது ஆர்டிகல் 324க்கு அகைன்ஸ்டா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 இருக்க முடியாது. அப்போ ரெகக்னிஷன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி புரிஞ்சுக்கும் பொழுது ரெண்டுத்தையுமே புரிஞ்சுக்கணும். ஒன்று ஆர்டிகல் 324 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அது எது கீழே வருதுன்னா பார்ட் 15 எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற தலைப்பு கீழே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் வருது. அதில் ஆர்டிகல் 324 எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டன்ஸ், டிரெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் டு பி வெஸ்டட் இந்த எலெக்ஷன் கமிஷன். அப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணக்கூடிய பவர்ஸ் எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் உண்டு. ஆனால் இங்கே, அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு சிம்பிள்ஸ் ரெகக்னிஷன் ஆஃப் த பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாமே எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 வந்திருக்கக்கூடிய ஆர்டரை பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் டு
ஆர்டிகல் 324 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி தான் செயல்படும். அப்படி பார்க்கும் பொழுது ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கவங்களுக்கு என்ன ப்ரிவிலேஜ் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 கொடுக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3 விதமான ரைட்ஸ் கொடுக்குது அந்த ஆர்டர். என்ன கொடுக்குதுன்னா, ரிசர்வ்டு பார்ட்டி சிம்பிள் எப்பயுமே பார்ட்டி சிம்பிள் ஆகப்பட்டது ஒரே பார்ட்டி சிம்பிளாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆனீங்கன்னா, அப்படி பார்க்கும் பொழுது the party gets an exclusive symbol reserved for its use within the state. For example, DMKஓ ADMKஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஆகப்பட்டது எப்பயுமே ஒரே சிம்பிள் தான். இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக கண்டெஸ்ட் பண்ணுற இடத்துல யார் லீடர்னு கூட தெரியாது. ஒரு சில அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அவங்க யாரை கை காட்டுறாங்களோ அந்த சிம்பிளை பார்த்து ஓட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வந்து இட்ஸ் அ ரிசர்வ்டு பார்ட்டி சிம்பிள். ஒரே சிம்பிள் தான் பல வருடங்களாக இருக்குது அந்த பார்ட்டிக்கு. ஏன்னா 2 பார்ட்டியுமே ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஏன் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டினா, நம்ம சொன்ன 2 ப்ராட் கண்டிஷன்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது 2வது இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிறது வந்து மீடியா ஆக்சஸ். த பார்ட்டி இஸ் அலாட்டட் ஃப்ரீ ப்ராட்காஸ்ட் டெலிகாஸ்ட் டைம் ஆன் ஸ்டேட் ரன் மீடியா லைக் தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ டியூரிங் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் நடக்கும் பொழுது ஒரு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோவில் அவங்களோட கொள்கைகளை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும், மக்கள் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இன்னைய காலகட்டத்தில் டிஜிட்டல் மீடியா இருக்குது. ஸோ அதனால் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே சோஷியல் மீடியாலையும் டிஜிட்டல் மீடியாலையும் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு ரீச் ஆக முடியுது. 40 வருடங்களுக்கு முன்னாடியோ இல்லை 35 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடியோ பார்த்தீங்கன்னா தூர்தர்ஷன் மற்றும் ஆல் இண்டியா ரேடியோவில் தான் நிறைய வந்து பிரச்சாரங்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தால் மட்டும்தான் தூர்தர்ஷன்லையும் ஆல் இண்டியா ரேடியோலையும் பேச முடியும். அந்த ப்ரிவிலேஜும் இருந்துட்டு இருந்தது ஒரு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு. அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி மாதிரி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு. ஆனால் புதுசாக வர கட்சிகளுக்கு மீடியா ஆக்சஸ் இல்லாமல் இருந்தது. இப்பயும் கிடையாது. ஆஸ் பர் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968. இதை தாண்டி 3வது இம்பார்ட்டன்ட் ரைட்ஸ் ஆகப்பட்டது கன்சல்டேட்டிவ் ரைட்ஸ். இந்த கன்சல்டேட்டிவ் ரைட்ஸ் ஆகப்பட்டது ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டும்தான் இந்த கன்சல்டேட்டிவ் ரைட்ஸ் இருக்கும். அப்படி பார்க்கும்போது the election commission consults recognized parties when deciding election schedules, polling dates, framing or revising election related rules and regulations. அப்படி தான் கன்சல்டேஷன் பண்ண முடியும். நீங்கள் ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் நடத்த முடியாது. அடுத்த இம்பார்ட்டண்ட் விஷயம், ஒரு ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் சிம்பிள். The same symbol is reserved for all the candidates across the state, ensuring voter recognition consistency. ஒரு recognized political பார்ட்டிக்கும் unrecognized political party by the election commissionக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, பேசிக் வித்தியாசம், சிம்பிள் வந்து ஒரே சிம்பிள் இருக்கும். இப்போ நீங்கள் டிவிகே உடைய சிம்பிள் என்ன 2026 எலெக்ஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாததுனால சிம்பிள் வந்து இன்னும் ஃப்ரீஸ் ஆகலை. அப்போ சிம்பிள் ஃப்ரீஸ் ஆகாது, யூனிஃபார்ம் சிம்பிள் கிடைக்காது. அப்படி கிடைக்காத பொழுது என்ன ஆகும்னா, உதயசூரியன் ரெட்டையில் இந்த மாதிரி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தான் மக்கள் மனசில் இருக்கும். அப்போ புதுசாக வர ஒரு சிம்பிள் அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக டிவிகே இருக்கிறதுனால அதுக்கான கண்டிஷன்ஸும் இப்போ ஃபுல்ஃபில் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக டிவிகே புதுசாக அலாட் பண்ணக்கூடிய சிம்பிளை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னா பெரிய கேம்பெயினை ஆல்ரெடி ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வச்சுருக்கவங்க கிட்டேருந்து மாறுபட்டு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போது அந்த சிம்பிள் என்ன வந்து எலெக்ஷன் கமிஷன் அலாட் பண்ணுறாங்களோ அந்த சிம்பிளை தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரே சிம்பிள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா சுயேட்சை வேட்பாளர் மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு சிம்பிள் கொடுக்கறதுக்கான பவர்ஸும் எலெக்ஷன் கமிஷனுக்கு உண்டு. ஜென்ரலாக ஒரு புது பார்ட்டிக்கு ஒரு சிம்பிளை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த சிம்பிளை கொண்டு போயிட்டு சேர்க்க வேண்டிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி பல கட்சிகளுக்கு உண்டு. காரணம் என்னென்னா, அவங்க வந்து கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணல. அந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னாக்க தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ்ல ஒரு கொஞ்சம் சீட்டையும் லோக்சபாலையும் சீட்டை வின் பண்ணாதான் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எமர்ஜ் ஆக முடியும். அப்போது அன்ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிறதுனால சில டிஸ்அட்வான்டேஜும் உண்டு. அது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா,
registered but unrecognized parties do not enjoy the privileges. என்ன privileges அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா reserved party symbol இருக்காது, மீடியா ஆக்சஸ் இருக்காது, கன்சல்டேட்டிவ் ரைட்ஸ் இருக்காது. அதனால அதே மாதிரி கேண்டிடேட்ஸும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன் என்ன சிம்பிளை கொடுக்குறாங்களோ அந்த சிம்பிளை தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த கேஸ் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தை ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணணும்னு சொன்னது பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கிளியராக சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழக வெற்றி கழகம் ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. காரணம் என்னென்னா பல கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படிங்கிற ப்ரேயர் மேலே சீஃப் எலெக்ஷன் கமிஷனை இம்ப்ளீட் பண்ணதுனால அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எஃப்ஐஆரை அமெண்ட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆஸ்பெக்ட் மேலேயும் இந்த கேஸ் பெண்டிங் இருந்துகிட்டு இருக்கு. எஃப்ஐஆர் ஆல்ரெடி போட்டது சிட்டும் ஒன் மேன் கமிஷனும் பார்த்துட்டு இருந்த தருணத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் பாஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் சிட்டுக்கிட்டேருந்து சிபிஐக்கு மாற்றி சிட்டையும் ஒன் மேன் கமிஷனையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த எஃப்ஐஆரை இனிமே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது நிலுவில் இருக்கக்கூடிய பெட்டிஷன் ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷனலாகவும் லாஃபுல்லாகவும் இருக்குமா இல்லை இன்ஃப்ரக்சுவஸ் ஆகுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். கரூர் ஸ்டாம்பீடுக்குன்னு ஸ்பெஷல் பெஞ்சை ஃபார்முலேட் பண்ணுறதா இருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டும் ஸ்பெஷல் பெஞ்சை ஏன் ஃபார்முலேட் பண்ணலை அப்படின்னு கேட்டதுக்காக இப்போது மெட்ராஸ் ஹைகோர்ட் முன் ஸ்பெஷல் பெஞ்சை ஃபார்ம் பண்ணுறதுக்கான செயல்பாடுகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கரூர் ஸ்டாம்பீடோட எல்லா பெட்டிஷனுமே ஸ்பெஷல் பெஞ்ச் முன்னாடி போக போகுது. அதனால் எல்லா சட்ட மாணவர்களுக்கும் டிவிகே உறுப்பினர்களுக்கும் ஏன் பொதுமக்களும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் 3 ஆர்கன்ஸ் உண்டு. ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், அதில் எலெக்ட் ஆகி பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போயிட்டு பார்லிமெண்ட்லையோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ இருப்பாங்க. ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய அரசாங்க அதிகாரிகள் அவங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க அரசாங்கத்தில் வேலை பண்ணுவாங்க. மூணாவது இம்பார்ட்டன்ட் துறை தான் நம்மளுடைய நீதித்துறை, அதாவது ஜுடிஷியரி. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி ஆஸ் பர் கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி தான் நம்ம டெமோக்ரஸியை சேவ் பண்ணுச்சு. காரணம் என்னென்னா டெமோக்ரஸி கிரைசிஸில் இருக்கும் பொழுது கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற அந்த ஜட்மெண்ட் தான் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி நிலைநிறுத்தி டெமோக்ரஸியை சேவ் பண்ணி இன்னி வரைக்கும் இந்தியா டெமோக்ரஸியாக இருக்குன்னா, ஜனநாயகம் நம்ம நாட்டில் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஜுடிஷியரி தான். அதனால் ஜுடிஷியரி அப்போல் பண்ணுங்க. ஏன்னா ஜுடிஷியரினால தான் நம்ம நாட்டில் ஜனநாயகம் உண்டு. காரணம் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி ஆஸ் பர் கேசவானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் உட்கார்ந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் டிசைட் பண்ண கேஸு. காரணம் என்னன்னா நம்மளுடைய ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்காக வந்த ஜட்மெண்ட். இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக சட்ட மாணவர்கள், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஜட்ஜ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஏன் பொதுமக்கள் கூட கேசவானந்த பாரதி ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம். காரணம் என்னன்னா ஒரு கேஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை புரிஞ்சுக்கும் பொழுது நீதித்துறையுடைய சட்டங்களை புரிஞ்சுக்கும் பொழுது நீதித்துறையை நம்புங்க. இன்னைக்கு ஜனநாயகம் நம்ம நாட்டில் இருக்குன்னா அதுக்கு காரணம் நீதித்துறை தான். அதனால இந்த பெட்டிஷன் இப்போ நிலுவில் இருக்கு. டிவிகே பார்ட்டிங்கிறது இட்ஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லும்பொழுது பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. டிவிகேங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி இன்னும் எலெக்ஷன் கமிஷன் அங்கீகாரம் கொடுக்கணும்னா அதுக்கு பல கண்டிஷன்ஸ் உண்டு. அந்த கண்டிஷன்ஸ் ஓட் அண்ட் சீட் கிரைட்டீரியா, ஆல்டர்னேட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஒரு சமயம் ரெகக்னைஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லைன்னா பல ரைட்ஸ் இருக்காது, ஆனால் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியும். அதனால் டிவிகேங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ரெகக்னைஸ் பண்ணாததுனால என்ன நடக்கும்னா சிம்பிள் மட்டும் ஃப்ரீஸ் ஆகாது. சிம்பிள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு சமயம் டிவிகே இண்டிபெண்ட்டாக தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா சிம்பிள் ஆகப்பட்டது யூனிஃபார்ம் சிம்பிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ தான் கிடைக்கும். அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடினம் என்னென்னா டிவிகே இந்த சிம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கான பல யூகங்களை வகுக்க வேண்டியது டிவிகேவோட பொறுப்பு. ஆஸ் அகெயின்ஸ்ட் டிஎம்கே ஏடிஎம்கேக்கு ஒரே சிம்பிள் தான் பல வருடங்களாக இருந்துகிட்டு இருக்கு. அதை தான் நம்ம இந்த ஜட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன்ஸை பேஸ் பண்ணி சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய அவங்க ரிப்ளையை பேஸ் பண்ணி எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நன்றி. சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.